நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்குது. நல்ல அதான் ஒரு லவ் சப்ஜெக்ட்டு, ஃபீல் குட் மூவி சூப்பராக தான் இருக்குது படம். ரெண்டு பேரோட பேரும் நல்லா இருக்குது. அதான் நம்ம ஸ்கூலில் என்ன ஃபேஸ் பண்ணமோ அதே தான் ஒரு நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்ததில் இங்கே மூவியாக இருக்குது. பிஜிஎம் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதான் எல்லா அந்த 2K அந்த 90s ஏர்லி 2Ks அந்த ஜென்ரேஷனுக்கு இது நல்ல கனெக்ட் ஆகும் இந்த படம். பண்ண முடியாதுதான், பண்ணால் நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருக்குது. ஸ்டோரி அதான் லவ் இதுதான், சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணது தான். நல்லா பசங்க எல்லாருமே 90s பசங்க எல்லாருமே நல்லா பிடிக்கும். பயங்கரமாக வந்துச்சு எனக்கு. நானும் அந்த மாதிரி லவ் பண்ணி தான் இது பண்ணேன். எல்லாம் நல்லா செம்மையாக இருக்குது. ஹீரோ நல்லா செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஹீரோயின் நல்லா இது பண்ணிடுறாங்க. நல்லா செம்மையாக இருக்குது. மியூசிக்லாம் செம்மையாக தாறுமாறாக இருக்காங்க. நல்லா இருக்குது. லவ் ஸ்டோரி தான் நல்லா இருக்குது. நல்லா தான் இருந்தது படம், சூப்பராக இருந்தது. ஸ்கூல் லைஃப்லாம் தோணிக்கிட்டே தான் இருந்தது. ஸ்கூல் லைஃப் படம் பார்க்கும்போதே ஸ்கூல் லைஃப்க்கு போன மாதிரி இருந்தது. நல்லா இருக்கு, ஸ்கூல் மெமரி நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது படம், எல்லாருமே பார்க்கலாம். என்ன கன்வே பண்ணுறாங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஹீரோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஹீரோயினுமே க்யூட்டாக அழகாக இருந்தாங்க. ஸ்கூல் மெமரிஸ் நல்லா தான் இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஓவரால் படம் சூப்பராக இருந்தது, எல்லாம் பார்க்கலாம். சாங்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது, எல்லாமே நல்லா தான் இருந்தது, படமும் நல்லா தான் இருந்தது. ஸ்கூல் மெமரியை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வர ஜென்ரேஷனுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாரும் பார்க்க ஃபன்னாக இருக்குது, நிறைய ஃபன் இருக்குது, நல்லா தான் இருக்குது படம். படம் சூப்பராக இருக்குது, ஸ்கூல் லவ் சொல்கிறாங்க, நல்லா இருக்கு. எல்லோரும் வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். அவங்களுக்கு கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃப் தான் நல்லா சூப்பராக இருக்குது. வந்து எல்லாம் பாருங்கள், அதில் அவங்க பிரிவாங்கன்னு நினைப்போம், ஆனால் ட்விஸ்டே அவங்க கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க. நல்லா இருக்கும். கண்டிப்பாக நம்மளும் போய் இந்த மாதிரி நம்மளுடைய பழைய லவ்வரை போய் மீட் பண்ணோம், நம்மளும் போய் நம்மளுடைய ப்ரொப்போசலை சொல்லணும், அது மாதிரி தான் இருக்குது. ஹீரோஸ் நல்லா பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு படத்தோட இந்த படத்தில் அவருடைய நல்லா பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தோம், என்ஜாய் பண்ணோம். வித்லும் நல்லா இருக்குது சார் படம், சூப்பராக இருக்குது. அது என்ன சொல்கிறேன்னா, அதாவது சில காட்சிகள் சில சீன்ஸ் நம்ம பார்க்கும்போது என்னென்னா 96 ஆட்டோகிராஃபு இந்த இதில் நாங்கள் பார்த்தோம். அதாவது ஆட்டோகிராஃபோட கண்டென்ட் தான் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரீன் பேவை மாற்றி அமைச்சு வேறு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸ்க்ரீன் பேல புதுசாக சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குது படம். அதாவது 96 ஆகட்டும், 80s ஆகட்டும், 2K ஆகட்டும், எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஆகிற ஒரு நல்ல காதல் படம். ஏன்னா வந்து நம்ம யாராக இருந்தாலும் சார், நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட் காதல் யாரும் மறக்க மாட்டாங்க. ஸ்கூலில் லவ் பண்ணுற இதை அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபீலிங் வந்து நமக்கு அப்படியே வருது. 10th படிக்கும்போது +2 படிக்கும்போது நம்மளும் காதல் சேர்ந்து தான், அந்த காதலை சேர்ந்து நம்ம மறக்கலை, மெயினில் அப்படியே இருப்போம். ஸோ அதை நமக்கு ஞாபகப்படுத்த நம்மளோட மெமரிஸை வந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நல்லா அழகாகுது. இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப்க்கு நல்லா ஓடிச்சு பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக, இன்னும் கொஞ்சம் காமெடி நல்லா இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது படம். எமோஷன்ஸ்லாம் இல்லை சார், ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா ஜாலியாக தான் போகுது. செகண்ட் ஹாஃபு அங்கங்கே வந்து ரொம்ப எமோஷன்ஸ்லாம் ஆகாமல் லைட்டாக கொஞ்சம் எமோஷனாக வச்சுருக்காங்க. ரொம்பலாம் எமோஷன்ஸ்லாம் இல்லை. இதனால நல்லா சார், உண்மையிலே பாவம் நம்ம அந்த காதல் வந்து இருக்கும்போது அந்த ஃபீலிங் வரும். அதாவது காதலிச்சவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த ஒரு காதலிச்சவங்க அந்த ஃபீலிங்கோட ஏக்கத்தோடு அந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கண்டிப்பாக நல்ல படம் தான் அது. ஓகேங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக சார். படம் எனக்கு பார்க்கும்போது என்னோட தனிப்பட்ட முறையில் கருத்து இந்த படம் இன்னொரு தடவை பார்க்கணும்னு தோணுது சார். வித் லவ் நல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஸ்கூல் லவ்வும் கரண்ட் லவ்வும் ரிலேட்டபிளாக இருக்குது. ஸ்கூல் லவ் அதாவது கரண்ட் லவ்வில் வந்து எப்படியெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், லவ்வர்ஸ்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கூல் லவ்வோட அது அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து சொல்ல முடியாமல் இருந்திருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படின்னும் போது இந்த காலேஜ் கரண்ட் லவ்வில் என்ன நடக்குதோ அதை போய் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். சூப்பராக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு. 100 கொடுக்கலாம். ஆமாம், இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனில் இதெல்லாம் வந்து பார்க்க முடியுமான்னு தெரியாது. பட் ஓகே, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். யாரோட ஃபேமிலிஸும் பார்க்கலாம், லவ்வர்ஸும் பார்க்கலாம். இந்த படம் பார்த்து நீங்கள் என்ன ட்ராவல் பண்ண தோணுதா? நீங்கள் ஃப்ரெண்டை பார்க்க, யாரோ பார்க்குறது உங்களுக்கு? திருப்பியும் ஸ்கூலுக்கு போகணுன்னு ஆசை தான். அதையும் நம்ம இதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஆசை தான். ஆனால் அது முடியுமான்னு தெரில. பண்ணலாம், இந்த படம் பார்த்து பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, பண்ணலாம். நாங்கள் பார்த்தது வந்து வித் லவ்ன்ற படம் தான் பார்த்தோம். நல்லா இருந்தது படம் நிஜமாகவே. இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்க்கலாம்.
அதில் இருக்க லவ் ட்விஸ்டட் எல்லாமே நல்லா இருந்தது. கடைசியாக வந்து அவங்க 2 பேரும் சேருவாங்கன்னு நினைக்கல, ஆனால் 2 பேருமே சேர்ந்தாங்க. ஃபீல் எப்படி உருவாகுது எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியும். லவ் பண்ணுறவங்களுக்கு கனெக்ட் ஆகும். சிங்கிளாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமிட்டட் ஆகணும்னு தான் தோணும். ஏன்னா நல்லா இருக்கு படம். ஹீரோவும் சரி ஹீரோயினியும் சரி 2 பேருமே நல்லா இருந்தாங்க. பெஸ்ட் பேர் காம்போ, அவங்களோட காம்போவும் நல்லா இருந்தது. மியூசிக் இதில் வந்து தனித்தனியாக போடல, 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி தான் போட்டாங்க. நல்லா இருந்தது மியூசிக்குமே. ஆமாம், எங்களோட ஸ்கூல் 12th ஸ்டாண்டர்ட்லலாம் இருந்தது, அந்த மெமரிஸ்லாம் வந்தது. ஆனால் நாங்கள் படித்தது ஒன்லி கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். எனக்கு என்ன தோணுதுன்னா கோஎடில் படிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஃபீல் இருந்தது. மற்றபடி அவ்வளோதான்.